பக்கம் வீடு இந்த பக்கம் வீடு பாருங்க நடுவுல ரோடு ரெண்டு பக்கம் வீடு இது ஒரு அழகான அட்மாஸ்பியர் இது வந்து ஆல்ரெடி டெவலப் ஆன பகுதி இப்போ நம்ம திருநெல்வேலில இருக்கறாங்க லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோமதிபுரம் இப்படியே லெஃப்ட்டில் நேராக போனோம்னாக்கா வந்து திருமலிசை பூந்தமல்லி மெட்ரோ தாறுமானா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படியே பெரம்பூர் இது போரூர் போயிடலாம் ஊரில் ஒரு பெரிய அழகான இந்த மாதிரி பங்களா வீடு பார்க்க வந்திருக்கிறோம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு தான் இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஸோ இப்போ நீங்கள் ட்ரோனில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்குது அதையும் பார்ப்போம் வேலை வந்து இந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அது ஆக்சுவலி மார்க்கெட் ரேஞ்சுக்கு என்ன விற்குதோ அதுதான் ஒரு 25 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் காசு நீங்கள் நல்லா கவனிங்க இடத்துக்கு மட்டும் காசு ஆல்மோஸ்ட் இந்த வீட்டினுடைய மதிப்புக்கு ஒரு 10 லட்ச ரூபா தான் வந்து ஆட் ஆன் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது லொக்கேஷன் பாருங்கள் இப்படி போனால் மெயின் ரோடு போயிடலாம் சைடில் நிறைய மரங்கள் இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப பசுமையாக இருக்குது இப்போ நம்ம மேலே பார்க்குறதுக்கு முன்னாடி மரங்கள்லாம் பார்த்துடலாம் ரொம்ப அழகாக இருக்குது வாங்க தென்னை மரம் ஒரு 5-6 தென்னை மரம் இருக்குது இங்கே பாருங்கள் இது பூரா இது வந்து பாருங்கள் கார்டனுக்குனே வீடு கட்டிருக்காரு பாருங்கள் பாத்திலாம் கட்டி தண்ணி போகிற மாதிரி இங்கே நடப்பாத இங்கே தண்ணி போகிறதுக்கு ஸோ அங்கே பாருங்கள் வேர் தெரியுது பாருங்கள் தென்னை மரத்தோட தென்னை மரம் கொய்யா மரம் அப்பா ஒரு கிணறு இருக்குங்க சூப்பர் ஒரு பெரிய கிணறு இருக்குது இந்த கிணறோட ஒருத்தர் நீங்கள் தோணுன்னு நினச்சிங்கனாக்கா இங்கே பாருங்க முன்னாடியே இருக்குது பாருங்கள் தண்ணி நம்ம பார்க்க போகிற வீட்டில் பூரா தண்ணி நல்லா இருக்குங்க அருமையான இதுங்க ஸோ சூப்பராக இருக்குது தண்ணீர் தாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரொம்ப முக்கியம் சென்னை சிட்டியில் தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா அவ்வளோ பில்டிங் வந்துகிட்டே இருக்குது டவராக பட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் விசாரித்த மாதிரி லைவ் ப்ரூஃப்ங்க தண்ணி வந்து எப்போவுமே 5 வருஷம் மழையே இல்லைனாலும் கவலை இல்லை தண்ணீர் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு ப்ரூஃபு இப்போ நான் கிணறு காமிச்சேன் இங்கே பாருங்கள் அதாவது தண்ணீர் வந்து சால்ட்டாலாம் இல்லைங்க ரொம்ப கல்கண்டாவும் தித்திப்பாவெலாம் இல்லை தண்ணீர் நல்லா இருக்குது அவ்வளோ இது தண்ணியை அப்படியே நம்ம வந்து ஆர்ஓவில் போட்டுக்கலாம் நம்ம துவைக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தண்ணியெலாம் மோசமாக கிடையாது பாருங்களா அதுக்குன்னு கல்கண்டு மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது பட்டு ஒர்த்தான ஏரியா பாருங்கள் பின்னாடி ஒரு வீடு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிணத்துல தண்ணி நிற்கிறது இருக்கிறது ஸோ மரங்கள் சூழ்ந்து பசுமையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிங்க தண்ணீர் இந்த நல்லா இருக்குது ஒரு சில இடங்களில் தண்ணீர் நல்லா இருக்காது அதாவது தண்ணீர் கிடைக்கவும் கிடைக்காது சென்னை சிட்டியில் போகிறோம் இப்போ நம்ம திருவள்ளூரில் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலேயும் போய் பார்க்க போகிறோம் மேலே வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வாடகை விட்டால் நல்லா வருங்க இது செட் பேக் இங்கே 2 பாத்ரூமு இது ஒரு ரூமு இது பார்க்கலாமா முன்னாடி பார்த்தோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் அப்படியே ஸோ இது ஒரு ரூமு ஸோ ஓனர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாடகைக்கு விடலாம் வாங்க அப்படியே வாங்க கிணறு தான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டுங்க இது இருக்கக்கூடிய கிணறு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பெரிய கிணறு தண்ணீர் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் பாருங்கள் இது பாருங்க மனசுக்கு அப்படியே வாங்க பக்கத்து வீடு இது பூரா செட்டு போட்டு மறைச்சிட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம்ல உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு இப்படியே வந்துட்டோம் பாருங்கள் நம்ம அப்படி போனோம் இப்படியே வந்துட்டோம் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு மேலே சைட்லலாம் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது அதை சொல்கிறேன் நான் வாங்க ஸோ இது வந்து பழைய வீடு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஓல்டு பாருங்கள் பழைய சிப்ஸுகள் போட்டிருக்கிறாங்க வீடு பழசு பட் அதை நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பாருங்க இது கிச்சனு ஸோ வீடு ஃபஸ்ட்டு மேலே வந்து புதுசாக இப்போ தான் கட்டிருக்காரு
அது கமர்ஷியலாக வாடகைக்கு விடுறதுனே கேட்டிருக்காரு. இது ஒரு பெட்ரூமு. இங்கே பாருங்கள். ஸோ இது பெட்ரூமு. ஸோ இது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சின்னது ரூம் அது. இங்கே ஒரு சின்னதாக வந்து சீட்டில் தடுத்துருக்குறாங்க. இப்போ மேலே பார்க்கலாம், சைடில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு ஷெட்டு. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் பாருங்கள். பாருங்களேன், நல்லா காமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், நல்லா இருக்கா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூரா இதே மாதிரி வீடுங்க தான். ஸோ இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் வீடு, ஒரு தெருவு, நல்லா காம் லொக்கேஷன். ஒரு அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற பெரிய வீடு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ரைட்டில் போனால் போயிடலாம், இப்படி போனாலும் போயிடலாம். வழி இருக்குது, இங்கிட்டும் வழி இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் வேக்கன்ட் லேண்டு. பாரு, மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து செட்டுங்க. இது வந்து வாடகைக்கு வந்து கமர்ஷியலாக விட்டுக்கலாம். நீங்கள் கமர்ஷியலாக விட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு 10,000 5,000 குறைஞ்சபட்சம். இதுக்கு 20,000 25,000 கூட விடலாம், தேவையை பொறுத்து. நல்லா மேடு எழுப்பியிருக்கிறாங்க. இது வந்து ஹை ரூஃப், மேலே சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க. ஹை ரூஃப். இது எப்படி ஒரு 13 அடி 14 அடி இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த ஏரியாவுக்கு ஒரு சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து இதெல்லாம் வந்து இது ரீசெண்டாக கட்டினது. ஸோ இதனுடைய வேலைப்பாடுகளே ஒரு 20 லட்சம் 15 லட்சம் இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ கீழே வந்து பழைய வீடு. அது ஒரு 20 வருஷம் நியர்லி 15 வருஷத்துக்கு நியர்லி இருக்கிறது. இப்போ நான் விலையை சொல்ல போகிறேன், கேட்டுக்குங்க. 1880 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இங்கே லேண்டு காஸ்ட்டே 4,000 ரூபா போகுது, 4,500 போகுது, 5,000 போகுது. புதுசாக லேவுட்டு போட்டால் நாங்கள் 5,500 விற்றோம். 4,000 ரூபாய்ங்கிறது கொஞ்சபட்சம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணாலும் 1.15 வந்துடுது. இந்த ஓனர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேற்கொண்டு எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா கிடைச்சா போதும். ஆக்சுவலி வீட்டினுடைய ஒருத்தர் 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இருக்குது. வீட்டுக்கு வந்து 20 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியே இது இப்போ தான் கட்டினேன், 20 லட்ச ரூபா ஆச்சு. சரிங்களா? அந்த ஷெட்டு இதெல்லாமே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டியூஷன் டியூஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், என்னவா பண்ணிக்கலாம் அது. ஸோ அந்த மாதிரி இடம் இல்லை கமர்ஷியலாக வாடகைக்கு விட்டுக்கலாம். இல்லை ஒரு கொரியர் கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனிக்கு வாடகைக்கலாம். இல்லை மெயின் ரோடு இல்லை, பெரிய ரோடு, 30 ஃபீட் ரோடு. சரிங்களா? விலை சொல்கிறது வந்து 130, அதாவது 140 135 சொல்லி இப்போ 130. சரிங்களா? அதுலேயும் சில ஸ்டில்லி நெகோசியேஷனு. ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்டு, லேண்ட் பில்டிங் எல்லாமே அப்ரூவ்டு, பழைய எம்எம்டி அப்ரூவ்டு. அது ஒரு பெரிய சிறப்பு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி யாராவது வீடு தேடிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு இன்னுமே சொத்து வாங்க நினச்சின்னா அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை அவர் யாராவது ஷேர் பண்ணியிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணிருக்காரு, உங்களுக்கு சொத்து வாங்க சொல்கிறாருன்னு நினச்சிக்கங்க. நன்றி. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.